இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து as I told you இது வந்து AWS ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனில் இது யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆர்கனைசேஷனில் கேட்டிங்க அப்படின்னா இப்போ மல்டி கிளவுட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் இதில் வந்து Tenable Nessus ஆர் Qualys அந்த மாதிரியான enterprise products யூஸ் பண்ணி they are doing the vulnerability management. வந்து at a very high level it is a vulnerability management tool. And again we can say like இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப அதிகமாக ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய என்டர்பிரைஸ் ப்ராடக்ட். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பார்ப்பீங்க. சரி, இது இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்கு, லைக் சென்டினல் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சென்டினல் ஒன் ஆர் பேலோ ஆல்டோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை 40 நெட்டோட ப்ராடக்ட்டோ, இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் ப்ரிடாமினாக பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்ஸஸ் அண்ட் குவாலிஸ் தான் வந்து டாப் 2 வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல். அண்ட் அவங்களுடைய பேக் அண்ட் இன்வென்ட்ரி ஆர் அந்த ஃப்ரேம் ஒர்க், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக எவால்வேட் பண்ணுறதால இண்டஸ்ட்ரியில் வந்து இது ரெண்டு டூலை யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருமே வந்து ஒரு சில காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம ஏடபிள்யூஎஸ்ல மட்டும்தான் ரிசோர்ஸஸ் இருக்குது, எனக்கு ஒரே வெண்டார்ட்டேருந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரிஸ் ஃப்ரேம் ஒர்க் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் அமேசான் இன்ஸ்பெக்டர். சரி, அமேசான் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸோடைய வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட்டோ இல்லை எக்ஸ்போஷரோ இல்லை என்ன மாதிரியான செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணிருந்தோம் அப்படின்னா எல்லாமே இதில் வந்து கேப்சர் ஆகும். அண்ட் நாட் ஒன்லி அட் த ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் லெவல், ஈவன் உங்களுடைய ரிசோர்ஸஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் கூட நீங்கள் ரெகுலராக ஸ்கேன் பண்ணி யூ கேன் கெட் த ரிப்போர்ட். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் திஸ். இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அதே தான் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது இதில். பட் கண்டினியூஸ் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அட் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. சி அகெயின் அட் ஸ்கேல்னு சொல்லும் போது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு சர்வர் போட்டு அதை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி தென் அதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ரிசோர்ஸஸ் ஆட் ஆகுது அப்படின்னா ஒரு சர்வரில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகணும். பட் இது வந்து அட் ஸ்கேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களே கவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒர்க் லோட்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், இப்போ ட்ராக் பண்ணணும் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் த ஸ்கேலிங் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆர் அந்த அண்டர்லைங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த சர்வர்ஸ், அந்த ஓவர் ஹெட் எல்லாமே வந்து ஆஸ் அ சர்வீஸாக உங்களுக்கு வந்தது, இட்ஸ் எ ஃபுல்லி மேனேஜ் சர்வீஸ். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம வந்து இதை கோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டம்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து வரோம். இப்போ சிஸ்டம்ஸ் பேக்ரவுண்டில் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், வல்னரபிலிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஓஎஸ்ல ஒரு வீக்னஸ் இருக்குது, இல்லை அப்ளிகேஷனில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், டிஎல்எஸ் உடைய வெர்ஷன் ஓல்டு வெர்ஷனோ இல்லை வந்து நம்ம சரியான லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணல அப்படின்னா நிறைய வல்னரபிலிட்டி இருக்குன்றது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அது ஒரு பக்கம். அண்ட் அதை தாண்டி இந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்ற டூல் வந்து இட்ஸ் நாட் லிமிடெட் டு தேட் அலோன். ஸோ இதில் வந்து இப்போ நெட்ஒர்க்கில் என்ன மாதிரியான எக்ஸ்போஜர் இருக்கு அண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய இப்போ நெட்ஒர்க்கிங் சர்வீசஸில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் லிமிடெட் டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டன்சஸ் மட்டும் கிடையாது. ஈவன் ஏடபிள்யூஎஸ் ஸ்டோரேஜ், ஏடபிள்யூஎஸ் நெட்ஒர்க்கிங் அண்ட் அந்த மாதிரியான ஈவன் கண்டெய்னர் ஒர்க் லோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணலாம். இப்போ ஈசிஆரில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியில் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் சம் இமேஜஸ் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இமேஜஸை கூட நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அதில் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னா கூட கண்டெய்னர் இமேஜஸை கூட நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஈவன் வந்து ஒரு சர்வர்லெஸ் ஒர்க் லோட் இருக்குது, இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த லேம்டா ஃபங்க்ஷனில் ஏதாவது வந்து நம்ம க்ரெடென்ஷியல் ஏதாவது ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இல்லை அதில் ஏதாவது டீவியேஷன் இருக்குது, இல்லை பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுவுமே அங்கே வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஸோ டீவியேஷன்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் vulnerabilities, ஏதாவது எக்ஸ்போஷர் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட் ஏதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம ஏதாவது விட்டுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ இதில் இன்னொரு இந்த டூல் எல்லாமே இட் இஸ் அகெயின் கோயிங் டு கெட் இன்டெகிரேட்டட் வித் செக்யூரிட்டி ஹப். ஸோ அப்போ நம்ம செக்யூரிட்டி ஹப்பில் வந்து லாகின் பண்ணாலே போதும்,
இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து சென்ட்ரலைஸ்டா உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிட்டு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ் வந்து செக்யூரிட்டியோட எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு கவர்னன்ஸ் வேணும், உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஹப்ல லாகின் பண்ணா போதும். அண்ட் அகைன் நீங்க என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எல்லாமே உங்களுக்கு இங்க ட்ராக் ஆகுது. நாட் ஜஸ்ட் லிமிடெட் டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரிடாமினா நம்ம வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்றது, ரிப்போர்ட் எடுக்கிறதெல்லாம் நிறைய ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்ல தான் எடுப்போம். பட் அதை தாண்டி இந்த ஸ்கேன் அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபார் நெட்வொர்க், ஸ்டோரேஜ், கண்டெய்னர்ஸ், சர்வர்லெஸ் அப்படின்றத வந்து இது பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் கெட்டிங் ஸ்கேன்ட் அண்ட் இது எல்லாமே வந்து இட்ஸ் கெட் ஆட்டோமேட்டிக்கலி automated scanning of EC2 instances, network exposure, ECR, serverless, and so on. See, இப்போ இந்த பேக்எண்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வல்னரபிலிட்டி, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்றதுக்கு பேக்எண்ட்ல வந்து தெர் இஸ் செட் ஆஃப் ஆர்கனைசேஷன், அந்த சிவிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் மெயின்டைன் இன் சிவி டேட்டாபேஸ். ஸோ இது வந்து மிட்ரேன் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டாக அவங்க வந்து ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஒரு இதுக்குமே வந்து ஒரு சிவி ஐடி கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு இதுதான் சிவி ஐடி. ஸோ மிட்ரேன்றது ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். இந்த வல்னரபிலிட்டி டேட்டா பேஸ் வந்து இந்த சிவி டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போஷர். ஸோ ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டி ஒரு ப்ராப்ளத்துக்குமே வந்து தெர் இஸ் அன் ஐடி அண்ட் இந்த ஐடி எல்லாமே வந்து இட்ஸ் சென்ட்ரலைஸ்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ குவாலிஸாக இருக்கட்டும், டெனபிள் நெசஸாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஆர் தேர்ட் பார்ட்டி டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரெஃபர் டு தி சிவி டேட்டாபேஸ். அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில அடிஷ்னல் விஷயங்களும் ஆட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமனாக இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ரூட் காஸ், அதுக்கு என்ன விஷயம் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து கொஸ்டின்களா பேசலாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த நம்பரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் பிளென்டி ஆஃப் ரெக்கார்ட், லைக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 282,000 ரெக்கார்ட்ஸ் கிட்ட கரண்ட்டாக இங்கே மெயின்டைன் ஆகுது. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இதாகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் பிளென்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் லைக் Palo Alto, Fortinet, Cisco, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் இன்புட்ஸ். ஸோ இவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் இருக்குது. இது குளோபலாக வந்து காமன் இது வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க வல்னரபிலிட்டி டேட்டா பேஸில். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் go to inspector. ஸோ நம்பர் ஒன் திங் வந்து இப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பேக் எண்டில் வந்து தே ஆர் கனெக்டிங் டு சிவிஇ. சிவிஇ மட்டும் கிடையாது, சிவிஇலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடரும் வெண்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் ஸ்டப்ஸை வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் டூலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கண்டினியூஸ் மானிட்டரிங் அப்படின்னும் போது ஏதாவது புதுசாக ரிசோர்ஸ் ஆட் ஆகுது அண்ட் புதுசாக ஒர்க் லோட் நம்ம லான்ச் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ரியல் டைமில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த என்விரான்மெண்ட்ல இப்போ கான்ஃபிகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் ஆகுது, இது வந்து கம்ப்ளைண்டா நான் கம்ப்ளைண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்க ஆரம்பிச்சது. கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம எந்தெந்த ரிசோர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, எதெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். வேற இங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு ஒரு ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு அசைன் ஆகும், சிவிஎஸ்எஸ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அண்ட் அந்த இஷ்யூஸ்க்கு வந்து என்ன மாதிரியான சிவியாரிட்டி அண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம், அது அந்த வல்னரபிலிட்டியை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், இதோடைய சிவியாரிட்டி என்ன, லோவா, மீடியமா, ஹையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அசெட்டோடைய கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் அதிகமாயிட்டே வரும். ஸோ இது வந்து சிவிஎஸ்எஸ் ஸ்கோர்னு காமிப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டராக வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அகெயின் இப்போ ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஈசிஆர்ல வந்து அந்த கண்டெய்னர் இமேஜை நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலா நம்ம தேர்ட் பார்ட்டி நிறைய டூல்ஸ் இருக்கு லைக் சோனார் கியூப் இந்த மாதிரிலாம்
டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமேஜை வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல அந்த கோடை வந்து நம்ம டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு, வல்னரபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சிஐசிடி டூல்ல ஜெங்கின்ஸ்லயோ இல்ல கிட் லேப்லயோ ஆர் வாட் எவர் ஈவன் ஏடபிள்யூஎஸோட கோட் பைப்லைன்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கான்றத வந்து நம்ம கண்டெய்னர் இமேஜஸ் ஸ்கேன் பண்ணிட்டு டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி யூ கேன் ஆல்சோ do it. So integration with continuous integration or CI/CD டூல்ஸ்ல வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து அந்த கண்டெய்னர் இமேஜை வந்து டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி யூ கேன் ஆல்சோ டூ சம் ஸ்கேனிங். அண்ட் சென்ட்ரலைஸ்டா வந்து இந்த விஷயம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் கெட்டிங் இன்டெகிரேட்டட் வித் செக்யூரிட்டி ஹப். அப்போ சென்ட்ரலைஸ்டா நமக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து அப்போ செக்யூரிட்டி ஆப் டேஷ்போர்டு தான் உங்களுக்கு காமன் டேஷ்போர்ட். அதில் வர இன்ஃபர்மேஷன் வந்து இட் கவர்ஸ் எவ்ரி திங். கான்ஃபிக்லேருந்து வரது, இன்ஸ்பெக்டர்லேருந்து வரது, கார்ட் டியூட்டிலேருந்து வரது, மேசிலேருந்து வரது, இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லா டூல் செட்லேருந்து வரது எல்லாமே நம்ம யூ கேன் டூ இட். அண்ட் நாட் லிமிட்டட் டு சிவி டேட்டா பேஸ் அண்ட் இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு ஆர் லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, நீட் இருக்கு அப்படின்னா தென் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ சப்போர்ட் இருக்கு இதில் இன்ஸ்பெக்டரில். யூ கேன் ஆல்சோ செலக்ட் எந்த மாதிரியான எனக்கு சிஐஎஸ் பெஞ்ச் மார்க் ஆர் சாக் கண்ட்ரோல்ஸ். எஸ்பெஷலி நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து இந்த சாக் கண்ட்ரோல் அண்ட் சிஐஎஸ் பெஞ்ச் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி அண்ட் இப்போ ஆட்டோமொபைல் ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் போனீங்க அப்படின்னா சாக்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. L1 L2 என்ன மாதிரியான லெவல்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இப்போ இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெனபிள்னஸ் ஆர் குவாலிஸ்லாம் இப்போ நிறைய டூல்ஸ் வந்து நான் ஏஜென்ட்டா வருது. பட் நான் ஏஜென்ட்டா வரும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். பட் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நிறைய கேதர் பண்ண முடியும், இன்சைட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். வேற இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா உங்களுக்கு எதுவுமே ஏஜென்ட் தனியா தேவையில்லை. உங்களுக்கு சிஸ்டம்ஸ் மேனேஜர் அந்த டிஃபால்ட் அந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணியே உங்களுக்கு இது கிடைச்சிரும். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் லைக் EC2 இருக்கட்டும், இல்லை ECS ஆர் வாட் எவர் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த சிஸ்டம்ஸ் மேனேஜர் ஏஜென்ட்ல இருந்தே உங்களுக்கு இது வந்துடும். நோ செப்பரேட் ஏஜென்ட் இஸ் நீடட் ஃபார் இன்ஸ்பெக்டர். ஸோ மெயினாக இது இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ராபேக்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐ வில் சே லைக் அந்த மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா தென் இன்ஸ்பெக்டர் வந்து இட் ஒன்ட் பி அ பெட்டர் சாய்ஸ் பிகாஸ் ஆஃப் த கம்பேட்டபிலிட்டி அண்ட் அந்த இது. ஏன்னா இது சிஸ்டம்ஸ் மேனேஜரோட ஏஜென்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு இது மெயினாகவே ப்ரைமரியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ வுட் சே தீஸ் ஆர் த கான்ஸ். இதில் லிமிடேஷன் இருக்குது. நம்ம தனித்தனியாக டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே காமன் டூல் வந்து இப்போ குவாலிஸ்னா எல்லாத்துக்குமே குவாலிஸ், டெனபிள் நெசஸ்னா எல்லாத்துக்குமே டெனபிள் நெசஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் கஸ்டமராக நீங்கள் இப்போ கான்ஃபிகில் போயிட்டு கிரியேட் பண்ணல, அடிஷ்னலாக உங்களுக்கு கஸ்டம் ரூல்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிடையாது. நோ கஸ்டம் பாலிசிஸ் ஆர் ரூல்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் செக்கை வந்து நீங்கள் தனியாக வந்து இது அடிஷ்னலாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலலாம் குவாலிஸ் ஆர் டெனபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய இன்டெகிரேஷன் பவர் பிஐ, டேப்லூ ஆர் அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் இன்டெகிரேஷன் இருக்கு. இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் லிமிடேஷன்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டாக இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ டெனபிள் நெசஸ் ஆர் குவாலிஸ்லாம் வந்து நீங்கள் டேப்லூ பவர் பிஐல இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே விஷயங்கள் கிடையாது. ஓகே, ஸோ லிமிட்டடான கண்டெக்ஸ்ட்ல தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் இது ஓவர் த பீரியட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சி இப்போ மெயினாக வந்து இப்போ எஸ்பெஷலி இப்போ இந்த Log4j மாதிரியான இஷ்யூஸ் ஆர் ஓப்பன் SSL மாதிரியான இஷ்யூஸ் ஆர் ஓஎஸ்ல இருக்கக்கூடிய பேக்கேஜிங் இஷ்யூஸ் ஆர் லைப்ரரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அதுதான் ப்ரைமரி யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS apps, libraries, packages, images, container images இது எல்லாத்துலேயும் அந்த மாதிரி டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதாவது ஓப்பன் SSL ரிலேட்டடாக வல்னரபிலிட்டி இருக்கா, Log4j மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, ஸோ இது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு குயிக்காக டிடெக்ட் பண்ணி இட் கேன் ஆல்சோ டூ இட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆட்டோ ரெமெடியேட் இட். ஸோ மெயினாக வந்து இட் இஸ் எ செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் மானிட்டரிங் டூல்னு சொல்லலாம்.
ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இங்கே நான் சொல்லிட்டேன், செக்யூரிட்டி பெஞ்ச் மார்க்ஸை வந்து எங்கேயோ சொல்லியிருந்தேனே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் பிசிஐ, சிஎஸ்எஸ், சிஏஎஸ், ஓகே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி பெஞ்ச் மார்க்ஸை வந்து enable பண்ணி you can achieve it. Regulatory compliance or specific needs ஏற்ற மாதிரி you can also go for it. So it's a very powerful, strong vulnerability management tool, but predominantly AWS உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்சஸ், EC2, ECR இந்த மாதிரியான கண்டெய்னரைஸ் ஒர்க் லோடில் இருக்க விஷயங்களை வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி ஹப் கூட இன்டெகிரேட் ஆகிருக்கிறதால இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டூல். ஒன் சிங்கிள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் வந்து நீங்கள் ஏதாவது டெவ்செக்ஆப்ஸ் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஐசிடி பைப்லைன்லையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு இதில் ப்ரைஸிங் வரும், பில் வரும். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பர் மந்த் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு பில் வரும். அண்ட் எந்தெந்த நெட்ஒர்க்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அண்ட் அந்த நெட்ஒர்க் ஸ்கேன்ஸ்க்கு தனியாக ப்ரைஸ் இருக்குது. அண்ட் கண்டெய்னர் இமேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் இமேஜஸ்க்கு ஒரு இமேஜுக்கும் தனித்தனி ப்ரைஸிங் இருக்குது. அண்ட் இப்போ லேம்டா ஃபங்க்ஷனை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுக்குமே வந்து தனித்தனி ப்ரைஸிங் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 15 days ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரீ. ஃபார் ஆல் AWS அக்கௌண்ட். ஒரு AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 15 days உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி சார்ஜபிள். ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒரு 20 cents ஆர் 25 centsனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பில் வரும். ஓவரால் $20 அந்த மாதிரி இது பில் வரும். அண்ட் அகைன் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி என் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அது வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட ஒரு 100 லேம்டா இருக்குது அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து இப்போ 25 cents அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை டைம்ஸ் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் டைரெக்டாக வந்து ஐ கேன் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள். Amazon Inspector pricing example. ஓகே, ஸோ அதுலேயுமே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டன்ட் செட் ஆஃப் இதுக்கு எவ்வளோ என்னன்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 10 லேம்டா ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அது ஒரு லேம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸிங்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில் வரும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ECR கண்டெய்னர், EC2 இன்ஸ்டன்ஸ், அண்ட் தென் ஒரு பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தனியாக உங்களுக்கு ப்ரைஸிங் கொடுத்துருக்குறாங்க. Okay, let us go and try this thing. See, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா என்விரான்மெண்ட்டும் இப்போ உங்களுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே கிரிட்டிக்கல் அப்படின்னா நீங்கள் எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் பண்ணுங்க. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ்க்கு வந்து யூ கேன் எனேபிள் இட். பட் ஐடியலி எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே இருக்கணும். அதுதான் வந்து செக்யூரிட்டி டீம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்ஷன் மிஷன் கிரிட்டிக்கல் ஆர் ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி பப்ளிக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்க சிஸ்டம் ஆர் மல்டிபிள் வெண்டார் ஆர் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்போஸ் ஆயிருக்க சிஸ்டம்ஸ்லாம் நம்ம இது பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டாக க்ளீன் அப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் காஸ்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ வந்து க்ளீன் அப் ஆர் ஆப்டிமைஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். அதாவது தேவையில்லாத ECR இமேஜஸ், தேவையில்லாத EC2 இன்ஸ்டன்சஸ் ஆர் இமேஜஸ்லாம் நீங்கள் க்ளீன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன மாதிரியான கால் பாலிசிஸ் ஆர் வாட் எவர் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் அது கிரியேட் பண்ணும்போது பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இல்லை நீங்கள் கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ப்ராப்ளமேட்டிக். ஜஸ்ட் ஒரு செகண்ட். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா இது வரைக்கும்? Okay, so let's see some practical thing.
ஓகே, கொஸ்டின் இல்லை அப்படின்னா I'll just go here. ஷான் ஒண்ணே ஆ, ஒண்ணு. சொல்லுங்க. இதுல எஸ்எஸ்எம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்களா அதுல? என்னங்க SSM? டாக்குமெண்ட்ஸ். SSM டாக்குமெண்ட்னா இது வந்து சிஸ்டம்ஸ் மேனேஜர் ஏஜென்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கு நீங்க தனியா வந்து ஓகே ஏதாவது ஸ்கிரிப்ட் ஏதாவது ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை இது இல்ல, இல்ல, பண்ணலாம். இல்ல. இந்த கவர் ஆகுமா இந்த டாபிக்ஸுங்க நீங்க எடுக்கிறது எஸ்எஸ்எம் டாக்குமெண்ட்ஸ்? இல்ல SSM டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமான்னு கேக்குறீங்களா எப்படி? ஆமா. ஓகே, ஓகே. ஸோ அது நம்ம சிஸ்டம்ஸ் மேனேஜர் டாபிக் பார்த்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வி டிட் கவர். இல்லாட்டி நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் எப்படின்னு நான் ஷேர் பண்றேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இங்க எதுக்கும் அதுக்கு டிபெண்டன்சி இல்ல. ஓகே, நான் பார்க்குறேன். நான் செக் பண்றேன். SSM டாக்குமெண்ட் நான் ஏதாவது சாம்பிள் குடுத்துருக்கேனான்னு பார்க்குறேன். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு குயிக் ஷார்ட் வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இன்ஸ்பெக்டரை சரி. பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டா வந்து அவங்க வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிஃபால்ட் இன்ஸ்பெக்ஷன் குடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டீப் இன்ஸ்பெக்ஷன் வேணும், உங்களுக்கு எல்லா வல்னரபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போஷர் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ எனேபிள் இட். இப்போ மத்த டூலை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொன்னேன், இப்போ டெனபிளோ இல்ல இப்போ நீங்க பிரிஸ்மா கிளவுடோ அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா, அது ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க அது ஏஜென்ட் பேஸ்டுன்றதால நீங்க எல்லா சிஸ்டமும் அதில் கவர் பண்ணலாம். ஆன் பிரேம்ல இருக்க சிஸ்டம், அஷூர்ல இருக்க சிஸ்டம், மற்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளைண்ட் ஸ்கேனிங் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ சில டூல்லாம் இப்போ ஓகே இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பிரிஸ்மா கிளவுட்லாம் யூஸ் பண்றாங்க. சரி, அது வந்து கிளவுட் நேட்டிவா வந்து உங்களுக்கு வரதால சில பேர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளவுட் நேட்டிவாக டைரெக்டாக வந்து உங்களுக்கு AWS ஆர் அஷ்யூர் ஆர் GCP மாதிரியான கிளவுட் நேட்டிவ் இன்டெகிரேஷன் ஆப் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால பிரிஸ்மா கிளவுட் போகிறாங்க. ஈவன் அதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கியூபர்னட்டிஸ் மாதிரியான கண்டெய்னரைஸ் ஒர்க் லோடு அதில் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் primarily ஒன்லி ஃபார் AWS அண்ட் தட் டூ இட் இஸ் ஒன்லி ஃபார் வடிகால் ஏஜென்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ் லேம்டா இந்த மாதிரி AWS ஸ்பெசிஃபிக் செலக்டிவ் சர்வீசஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. அண்ட் OS லெவல் வல்னரபிலிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து EC2ல இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய OS மட்டும் தான் இதில் ஸ்கேன் பண்ணுறாங்க. மற்றபடி டெனபிள் ஆர் குவாலிஸ் ஆர் பிரிஸ்மாலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ஹாஸ் காட் கம்ப்ளீட் கவரேஜ். ஈவன் இப்போ லெட்ஸ் சே ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ECR யூஸ் பண்ணல, டாக்கர் ஹப் யூஸ் பண்ணுறோம், இல்லை தேர்ட் பார்ட்டி இமேஜ் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் ஆகாது. வேறஸ் வந்து இப்போ டெனபிள் நெசஸோ குவாலிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்கர் ரெஜிஸ்ட்ரியோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஏதாவது ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். அண்ட் இப்போ டெனபிள் நெசஸ் அண்ட் குவாலிஸ் அண்ட் பிரிஸ்மா கிளவுட்ல வந்து அட்வான்ஸ்டாக வந்து API லெவலில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறது, பிளக்இன்ஸை வந்து செக் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் கண்டென்ட்டை செக் பண்ணுறது, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்குது. பட் AWSலையும் அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் அது வரல. பட் there is a kind of limitation in terms of அந்த standards and even கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் ISO மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இன்னும் இதில் இன்ஸ்பெக்டரில் இருக்க மாதிரியான தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் CIS, PCI அண்ட் SOC இதெல்லாம் இருக்கு. பட் வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் பார்ட்டி இப்போ டெனபிள் நெசஸ் இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன், எல்லா கண்ட்ரி அவங்களுடைய ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த ரீஜனல் ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த குளோபல் ஸ்டாண்டர்ட் ISO மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே இன்ஸ்பெக்டர் வந்து மோரலெஸ் இது சீப்பராக தான் வரும். இப்போ டெனபிள் குவாலிஸ் பிரிஸ்மாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்பேரிட்லி காஸ்ட் வச்சிங்க பார்த்தீங்கன்னா இது சீப்பராக தான் வந்து உங்கள் கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட் ஆனால் வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் இல்லை, ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணலாம். பட் அந்த டெனபிள் நெசஸ் குவாலிஸ் வந்து ஒன் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுக்கப்புறம் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய வல்னரபிலிட்டி ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய டேஷ்போர்டாக இருக்கட்டும், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட், அந்த அனலிட்டிக்ஸ், அலர்ட்டிங் இதெல்லாமே வந்து இட் வில் பி மச் பெட்டர் இன் தீஸ் டூலிங். பட் இனிஷியல் செட்டப் வந்து ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இஸ் மச் ஈஸியர் அண்ட் சீப்பர்.
பட் மற்ற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைப்ரிட் என்விரான்மெண்ட், மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் அண்ட் உங்களுக்கு கிளவுட் நேட்டிவாக சில ஃப்ரேம் ஒர்க்லாம் நம்ம ட்ராக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃபெண்டர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஃபெண்டர் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் மச் பெட்டர் ப்ராடக்ட். ஏன்னா கிளவுடோடைய நேட்டிவ் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த சிஎஸ்பிஎம், அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து அதில் இன்பில்ட்டாகவே வருது. வேற இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியில் பிரிஸ்மா கிளவுட்ல வந்து உங்களுக்கு சிஎஸ்பிஎம் ஃப்ரேம் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. சிஎஸ்பிஎம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது வந்து இப்போ கிளவுட் நேட்டிவ் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அக்ராஸ் எனக்கு வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ், அஷூர், அலிபாபா இந்த மாதிரி மல்டிபிள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் அந்த போஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து வெறும் நான் ஏடபிள்யூஎஸ் ஒர்க் லோட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதுவும் வெறும் EC2, ECS, லாம்டா மாதிரியான சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தென் இன்ஸ்பெக்டர் இஸ் த பெஸ்ட் டூல். இல்லை நான் வந்து மல்டி கிளவுட், ஆன் ப்ரெமைசஸ், ஹைப்ரிட் என்விரான்மெண்ட்னா தென் டெனபிள் ஆர் குவாலிஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு போகலாம். இல்லை எனக்கு ஹைப்ரிட் என்விரான்மெண்ட் கிடையாது, எனக்கு ஆன் ப்ரெம் மாதிரியான என்விரான்மெண்ட் டேட்டா சென்டரே கிடையாது, எனக்கு ஃபுல்லாகவே கிளவுட் நேட்டிவ் தான், எல்லாமே வந்து நான் கிளவுட் நேட்டிவ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் குபர்னெட்டிஸ் மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரிஸ்மா கிளவுட் இஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஒரு புது கஸ்டமர் வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி இந்த 4 டூலை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்பெக்டர், நெசஸ், குவாலிஸ் ஆர் பிரிஸ்மா, இதுதான் வந்து டாப் காம்படிட்டிவ் டூல்ஸ். பட் இது ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்குன்னு ஒரு 10% ஆஃப் த எக்ஸப்ஷன் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரீஜனல் சாய்ஸ் இருக்கும், இல்லை ஒரு வெண்டர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஸோ அவங்க சொல்ற டூலுக்கு வந்து போவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இது 15 days ட்ரையல் வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டு யூ கேன் டூ இட். எனேபிள் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டிஸ்கவரிங் த ரிசோர்சஸ். உங்களுக்கு எல்லாமே ரிப்போர்ட் இதில் வர ஆரம்பிக்கும். அண்ட் சேம் லைக் நீங்க நிறைய பார்ட்னர் இதை வந்து எனேபிள் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ கோ வித் ஈவென்ட் பிரிட்ஜ் ஆர் நோட்டிஃபிகேஷன்ஸ், செக்யூரிட்டி ஹப் கூட இன்டெகிரேட் பண்றது. ஓகே, ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு குயிக்காக ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து மீன் டைம் டு ரெக்கவர் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. So let me try and enable 15 days trial. So இது இப்போதைக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். So we can just go and activate it. ஸோ இதில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இந்த டீப் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் பழைய வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது. பட் ஃபைன், ஓகே. ஸோ இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக இங்கே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதை கிளாஸ் பண்ணேன். இதில் வந்து எத்தனை கிரிட்டிக்கல் ஆர் எத்தனை மீடியம், எத்தனை லோ, இந்த மாதிரியான உங்களுக்கு கிளாசிஃபிகேஷனோட வர ஆரம்பிச்சிடும். பட் இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் கவரேஜ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற டூல் போனீங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ் ஆர் மற்ற கிளவுட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வரும். பட் இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை வல்னரபிலிட்டி கேட்டகரி, பை EC2 இன்ஸ்டன்ஸ், கண்டெய்னர் இமேஜஸ், கண்டெய்னர் ரெப்போன்றது அகெயின் லிமிட்டட் டு AWS, லாம்டா ஃபங்க்ஷன் அண்ட் மொத்தம் இது எல்லாமே குரூப்பிங் இருக்கு. ஜஸ்ட் a second. கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த SBOMன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்ட்டு. உங்களுடைய என்விரான்மெண்ட்ல ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்ஸ் மேனேஜர்லேயே உங்களுக்கு நிறைய இன்வென்ட்ரி கிடைக்குது அண்ட் ஈவன் கான்ஃபிகரேஷனில் கூட ஓரளவுக்கு இன்வென்ட்ரி கிடைக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் எவ்வளோ லைசன்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை சிஸ்டம்ஸில் என்ன மாதிரியான பேக்கேஜஸ் இருக்குது அண்ட் கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸோடைய லிஸ்டிங் ஆர் எக்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் லைக் என்னென்ன பேக்கேஜஸ் என்னென்ன சிஸ்டம்ஸில் இருக்குது, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் லோட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டிபெண்டன்சி ஃபைல்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸுமே வரும். பட் இட்ஸ் நாட் ரியலி நீடட். பட் சாஃப்ட்வேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன், என்ன மாதிரியான பேக்கேஜ் அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி கிடைக்கும். ஓகே, ஸோ
ஸோ இதான் நீங்கள் லைசன்சஸ் வந்து ஏதாவது ஃபோர்ஃபைட் பண்ணுறீங்களா, இல்லை ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இல்லை சாஃப்ட்வேர் சப்ளை செயினில் வந்து டிரான்ஸ்பேரன்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பாமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக போயிட்டு நீங்கள் இதில் எந்தெந்த சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம், லோட் பண்ணியிருக்கோன்றதை ரிப்போர்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து இன்கேஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ ஒரு லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரெட் ஹேட் லினக்ஸ்னா அதில் என்னென்ன ஆர்பிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இல்லை டெபியன்னா அதில் எத்தனை டெபியன் ஃபைல்ஸ் இருக்கு, அண்ட் பைத்தன் பேக்கேஜஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரிப்போர்ட் மாதிரி கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம். இந்த அப்ளிகேஷன் பேக்கேஜஸ், டிபெண்டன்சிஸ், அண்ட் கம்ப்ளீட் வல்னரபிலிட்டி லிஸ்ட், அண்ட் என்ன மாதிரியான இன்டெகிரேஷன். ஓகே, ஸோ ஈவன் அந்த லாக் 4J மாதிரி இஷ்யூலாம் வந்துச்சு இல்லைங்களா, அது இதிலலாம் வந்து ரொம்ப குயிக்காகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ எந்தெந்த சிஸ்டமில் எந்தெந்த அப்ளிகேஷன் இம்பாக்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த மாதிரியான அலர்ட்டிங் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த எஸ்பாம் மாதிரியான டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரியான 2-3 இன்சிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எஸ்பாம் லைப்ரரியே கொண்டு வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் எத்தனை சிஸ்டமில் இந்த பேக்கேஜ் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் இருக்குது, அண்ட் அகெயின்ஸ்ட் நீங்கள் எத்தனை லைசன்சஸ் வாங்கியிருக்கீங்க, அண்ட் எவ்வளோ அப்ரூவ்டு இது இருக்குன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூ கேன் வேலிடேட் இட். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் லெவலில் வந்து சப்ளை செயின் டிரான்ஸ்பேரன்சி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஏதாவது உங்களுக்கு வல்னரபிள் லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்னா குயிக்காக நம்ம செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துடலாம். இப்போ இந்த லைப்ரரி வந்து எந்தெந்த சிஸ்டம்லாம் இருக்குன்னு நீங்கள் ரிவர்ஸில் ரிப்போர்ட் எடுக்கணும்னாலும் இந்த எஸ்பாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டம்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் இங்கே அக்குமுலேட் பண்ணுறீங்க. இப்போ ரிவர்ஸில் வந்து இப்போ இந்த லாக் 4J இஷ்யூஸ் வந்து இந்தந்த லைப்ரரிஸ்லாம் இம்பாக்ட் பண்ணுது, இல்லை இந்தந்த அப்ளிகேஷன்லாம் இம்பாக்ட் பண்ணுது, இல்லை இந்தந்த பேக்கேஜ்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் கூட நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜ் வந்து எந்தெந்த சிஸ்டம்லாம் இருக்குன்னு நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கணும்னாலும் யூ கேன் வெரி மச் டேக் இட். அண்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங் இதில் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ரெடினஸ் இருக்குது, அண்ட் ஸோ வாட் எல்ஸ் அகெயின் இது எல்லாமே ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து உங்கள் ஆன் ப்ரெமில் இருக்கிற சிஸ்டம்ல இருந்தோ இல்லை மற்ற கிளவுடில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கக்கூடிய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு ஸ்கேனிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 லேம்டா ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதில் ஆக்டிவாக இப்போ மானிட்டரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதில் என்ன மாதிரியான ரன் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்ஃபர்மேஷன் லோட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் கெட் த ஃபைண்டிங்ஸ் பை இன்ஸ்டன்ஸ். அதிலே உங்களுக்கு கிரிட்டிகாலிட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, எதுதான் கிரிட்டிக்கல், மீடியம், ஹை, ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் அலர்ட்டிங் செட் பண்ணால் நீங்கள் அலர்ட்டிங் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் டீப் இன்ஸ்பெக்ஷன் செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் சொல்லுங்க. இப்போ அந்த ரிப்போர்ட் லைக் வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் வந்து அந்த வருது இல்லையா, நோட்டிஃபை ஆகுது. இது வந்து நம்ம அந்த சொல்யூஷனிங்ஸ் இல்ல வந்து அதுவே சஜஷன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஏதாவது லைக் இல்ல ஆட்டோ ரெமிடியேஷன் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ ஆட்டோ ரெமிடியேஷன் வந்து நீங்க அகைன் லாம்டா ஃபங்க்ஷன் கூட இன்டகிரேட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஸ்டெப் ஃபங்க்ஷன் கூட இன்டகிரேட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து சப்ரேஷன் பண்ணணும், இல்ல எனக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நோன் இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க இதை சப்ரேஷன் ரூல் கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம என்விரான்மெண்டல் நோன் இஷ்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இல்ல எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வேற ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன மாதிரியான சிவி ஐடியா இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு நான் செக் பண்ணணும்னு சொன்னால இந்த சென்ட்ரலைஸ்ட் போர்ட்டலில், ஸோ அதுக்கு பதிலாக இங்கேருந்தே உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே டேரெக்டாக இது என்ன பர்டிகுலர் டீடைல்ஸ் என்னன்றது நீங்கள் இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கேருந்தே உங்களால் சர்ச் பண்ண முடியும் இதை எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துலேருந்தே நீங்கள் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் செக்யூரிட்டிக்குன்னு ஏடபிள்யூஎஸ் தனியாக அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம்னு தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் அப்படி இருக்கும். பட் அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷனில் அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தனியாகவே வந்து பிசிஎல்எஸ் ஆர் பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம் தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இது கண்ட்ரோல் இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா எல்லா டூல்ஸுமே அந்த சப்போர்ட் டீம் ஆர் சிஸ்ஆப்ஸ் டீமே கிளவுட் ஆப்ஸ் டீமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருக்கு. பட் ஜென்ரலாக இது வந்து தனியாக வந்து செக்யூரிட்டி ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்னு கொடுத்து அதுக்கு தான் டெலிகேட் பண்ணிட்டே வருவாங்க. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து இது எல்லாமே ட்ராக் பண்ண போறீங்க, அக்குமுலேட் பண்ண போறீங்க, அக்ரிகேட் பண்ண போறீங்க, மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்றதை கேட்குறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் வேணும் வேணான்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும் எக்ஸ்க்ளூட் பண்ணால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆர் எனக்கு இந்த ரிசோர்ஸஸ் டைப் மட்டும் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ லிமிட் இட். அதே மாதிரி டீப் இன்ஸ்பெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் இருக்குது.
அண்ட் என்னென்ன மாதிரியான ரெப்போ வந்து நீங்க பண்ணணும், பண்ணக்கூடாது, ஆக்டிவேட் பண்ணணும், இல்லை எது எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் இங்கே ஸ்கேன் ஆகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எது எது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், எந்தெந்த சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்றதை பண்ண முடியும். அண்ட் ப்ரைமரிலி இது வந்து இப்போதைக்கு இந்த கேட்டகரிஸ் மட்டும்தான்: EC2 இன்ஸ்டன்ஸ், கண்டெய்னர் இமேஜஸ் அண்ட் ரெபாசிட்டரி அண்ட் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அங்கே வந்து தே மைட் எய்தர் கோ ஃபார் பிரிஸ்மா கிளவுட், டெனபிள் ஆர் நெசஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து கேள்விப்படுவீங்க பெரிய பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில். ஏன்னா ரெண்டு இப்போ ஏடபிள்யூஎஸ்க்குன்னு ஒரு டூலு, மற்ற என்விரான்மெண்ட்டுக்குன்னு ஒரு டூல்னு யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் மல்டி கிளவுட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ ஃபியூச்சரில் வந்து இன்ஸ்பெக்டரில் வந்து எனக்கு மற்ற கிளவுட் என்விரான்மெண்ட்டை கவர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்டோடைய டூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மல்டி கிளவுட் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லை உங்களுடைய டிஃபெண்டராக இருக்கட்டும், இல்லை சென்டினலாக இருக்கட்டும், அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஹைப்ரிட் கிளவுட் டூலாக வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர் கோயிங் ஃபார் சென்டினல் ஆர் டிஃபெண்டர் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஹைப்ரிட் கிளவுட் ஆர் மல்டி கிளவுட். வேற இன்ஸ்பெக்டர் வந்து இட் இஸ் AWS ஸ்பெசிஃபிக்ன்றதால இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் லிமிடேஷன். பட் உங்க கொஸ்டின் நீங்க வேணா ரிப்பீட் பண்ணுங்க. ஐ திங்க் ஐ மைட் ஹவ் இல்ல லைக் அந்த ரெமிடியேஷன் தான் கேட்டேன். லைக் இஃப் ரிப்போர்ட் நமக்கு வருது, ரிப்போர்ட் வந்து ஆட்டோ ரெமிடியேஷன் ஏதோ ஆப்ஷன் இருக்கா, இல்ல அது ஓகே. அதான் அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் டு கேஸ் வந்து எல்லாத்தையும் நீங்க ஆட்டோ ரெமிடியேட் பண்ண முடியாது. இது வந்து மேனுவல் ஒர்க் தான். அண்ட் அகைன் இது கிளவுட் ஆபரேஷன்ஸ் டீம் சம்டைம் வந்து இது எங்க ஸ்கோப் இல்ல, இது தனியா ப்ராஜெக்ட் ரொம்ப அதிகமான கவுண்ட் இருக்குன்னா தனியா தான் எடுத்து பண்ணணும். பட் ஒரு சில விஷயத்த வந்து நீங்க ஆட்டோ ரெமிடியேட் ஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த லேம்டா ஃபங்க்ஷன் வழியா நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். பட் அகைன் அதுவுமே எஃபர்ட் தானே. பட் நீங்க வந்து என்கிட்ட ஒரு 100 சிஸ்டம்ஸ்க்கு வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தென் ஒரு டைம் நீங்க எழுதிட்டு அதை நீங்க மொத்தமா டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க தனியா தான் லேம்டா ஃபங்க்ஷன். இதுல எதுவுமே இன்பில்ட்டாவே எதுவும் ஆட்டோமேஷன் கிடையாது. இல்லை இன்பில்ட்டா இதுல ரன் புக் கிடையாது. இப்போ நீங்க மேபி மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து தே ஆர் கம்மிங் அப் வித் சம் ரன் புக்ஸ். பட் இங்க வந்து இன்னும் அந்த மாதிரி டிஃபால்ட்டா வந்து இன்ஸ்பெக்டருக்குள்ளே எதுவும் ரன் புக் கிடையாது. நீங்க லேம்டா ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ரெமிடியேட். ஓகே. எதர் மேனுவலா பண்ணணும், இல்ல நீங்க அந்த எனக்கு இதுதான் ஸ்டெப்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை போயிட்டு நீங்க ஒரு பைத்தன் கோடோவோ இல்லை வாட் எவர் யுவர் ஃபேவரட் இதில் வந்து நீங்கள் எழுதி யூ கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரியான சிஏஎஸ் ஸ்கேன்ஸ் கேட்பாங்க சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில். ஸோ அந்த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்கேன் ஆகிருக்கிறது வெறும் லேம்டா தான் இப்போதைக்கு ஸ்கேன் ஆகிருக்கு. மேபி ட்ரை டு சி அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னும் ரன்னிங்ல தானே இருக்கு. அது மாதிரி அதில் SSM இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே. இது காஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இது இன்னுமே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் போயிட்டு தான் இருக்கு. ப்ரைசிங் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்குன்னு தனியாக இல்லை. பட் ஸ்டில் ஒரு இதுக்குமே வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு ப்ரைஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஆல்டர்னேட் டூல்ஸ் இருக்கு, என்டர்பிரைஸ் டூல்ஸ் இருக்கு. ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து தே மைட் ஆல்ரெடி பி யூசிங் குவாலிஸ், நெசஸ் ஆர் பிரிஸ்மா மாதிரியான என்டர்பிரைஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய சப்போர்ட் கவரேஜ், அதோடைய
கம்பேட்டபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கு. ஈவன் அதோடைய ஸ்கோப் ஆஃப் கவரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி EC2 இன்ஸ்டன்சஸ் ஆர் விர்ச்சுவல் மெஷின்ஸ் மட்டும் இல்லாமல் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட், API, இந்த மாதிரி மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் நிறைய சப்போர்ட் இருக்கு அந்த இதில். ஸோ அந்த மாதிரி டூல் செட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா we need to recommend இன்ஸ்பெக்டர் மேபி ஃபார் கஸ்டமர்ஸ். இப்போ AWS பிளாட்ஃபார்மில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் we need to showcase என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான யூஸ் கேசஸ், இதெல்லாம் நம்ம we need to definitely ஹைலைட். அதே மாதிரி ப்ரைஸிங்கில் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் தெரியுது அப்படின்னா தென் கம்பேர் பண்ணும்போது மற்ற டூலோட இதில் இஃப் யூஆர் சீயிங் வேல்யூ ஆட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணலாம். லெட் மீ ஹாவ் அ குயிக் லுக். கண்டிப்பாக இப்போ ஆட் ஆயிருக்கும் அந்த இன்ஸ்டன்ஸு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ பை இன்ஸ்டன்ஸ் குரூப்பிங் போனீங்க அப்படின்னா ஓகே நம்ம நேற்று கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகுது. சி நம்ம இன்டென்ஷனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have created a EC2 instance with certain security loopholes. சி நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை வந்து வர வைக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து அஃபிஷியல் என்விரான்மெண்ட்லேயும் யூ ஷுட் நாட் டூ இட். அண்ட் மேபி உங்களுடைய சாண்ட் பாக்ஸ் என்விரான்மெண்ட் நீங்கள் அதாவது பர்சனல் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அது த்ரெட் வந்து அந்த டிடெக்ஷன் வந்து இட் கேன் கோ அப் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். உங்களுடைய சப்போர்ட் டீம், சைபர் செக்யூரிட்டி டீம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் தே வில் கொஸ்டின் யூ. ஓகே, அதனால நீங்க உங்களுடைய செல்ஃப் பர்சனல் அக்கௌண்ட்ல ஏதாவது ட்ரை பண்றீங்க. இப்போ நேற்று நம்ம வைட் ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிஸ்லாம் அலோவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிற மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வி இன்டென்ஷனலி ஓப்பன் இட் வைட் ஓப்பன் டு 2280 இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணோம். சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபைண்டிங்ஸ் நேரம் வந்திருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் டூலில் வந்து ஓவரால் நெட்வொர்க் லெவலில் இந்த சிஸ்டம்ஸ் வந்து இட் ஹஸ் காட் ஓப்பன் ரீச்சபிள் டு போர்ட் 22 அண்ட் தென் போர்ட் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி போர்ட் 80 வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் லோ கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் அதில் வெப்சைட் ரன் பண்ணலாம். இட் ஷுட் பி வைட் ஓப்பன் டு இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அதனால இட் இஸ் எ லோ சிவியாரிட்டி சுச்சுவேஷன். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் போர்ட் நம்பர் என்னன்றதெல்லாம். ஸோ இப்போ இதில் வந்து சில விஷயத்த வந்து கஸ்டமர் ஆர் அப்ளிகேஷன் டீம் வந்து தே வில் கிவ் யூ அப்ரூவல். ஓகே, எனக்கு இது பரவாயில்ல, இது வந்து ஐ எம் அக்ரிங் இட் டு திஸ் ப்ராப்ளம். அதில் ரைட் சைடில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ரிசோர்ஸஸ் இன்ஃபெக்டட் அண்ட் எப்போ இந்த சிஸ்டமை லான்ச் பண்ணீங்க, இது பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ரெமிடியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், யூ ஹேவ் டு கோ அண்ட் சேஞ்ச் த செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படிலாம் க்ளீனாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் போயிட்டு நீங்கள் சப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் சப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு நோன் இஷ்யூ தான். அண்ட் இது வந்து எங்களுக்கு அப்ளிகேஷன் டீம் கேட்டிருக்காங்க. தென் வி நீட் டு ஹேவ் இட்ன்ற மாதிரி நீங்கள் செப்பரேஷன் ரூல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மறுபடியும் இந்த ரூல் வந்து எவாலுவேட் ஆகிட்டே இருக்காது. நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பெர் ரிசோர்ஸ் பெர் ரூல் எவாலுவேஷன் வந்து உங்களுக்கு சார்ஜபிள். ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நோன் திங்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சப்ரெஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் பை இன்ஸ்டன்ஸ், பை வல்னரபிலிட்டி, பை இமேஜஸ், ரெபாசிட்டரிஸ். இன்ஸ்டன்ஸ் லெவல்லையுமே இந்த ரெண்டு ஃபைண்டிங்ஸ் இருக்கு. சி தீஸ் ஆர் ஆல் மீடியம் அண்ட் லோ கேட்டகரி. அதனால வந்து உங்களுக்கு ஆல் குரூப்பிங்ல வருது. இன்கேஸ் தேர் ஆர் ஹை கிரிட்டிக்கல் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இன்ஸ்பெக்டர் இஸ் a வெரி பவர்ஃபுல் டூல். உங்களுடைய கஸ்டமருடைய அப்ளிகேஷனோட ஒர்க் லோட் நிறைய AWSல தான் இருக்கு அப்படின்னா தென் இன்ஸ்பெக்டர் வில் பி a better option. But if it is spread across multiple cloud, hybrid environment, on-premises இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா then you can look into other enterprise tool until AWS finds the option to make it a hybrid tool. Okay, so இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. It is definitely a good tool for AWS platform.